சிஎஸ்எஃப்ல ஜூன் 17க்கான 10 நியூஸஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, கருடா அக்னியோடைய ட்ரோன் ஃபெசிலிட்டி சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நியூஸ், டிஜிடியும் ஷெல்லும் சேர்ந்து க்ரீன் ஸ்கில் அண்ட் இவி ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. தேர்டு நியூஸ், மத்திய பிரதேஷும் பிரான்ஸும் சேர்ந்து கல்ச்சுரல் டூரிசம்க்கான எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து நியூஸ், எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட்டில் இந்தியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் நியூஸ், வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் படி கார்பன் ப்ரைஸிங் கவர் வந்து 28% ஆஃப் குளோபல் ஜிடிபிக்கு ஈக்குவலாக இருக்குது. சிக்ஸ்த் நியூஸ் என்ன அப்படின்னா, யூஎன் உமன் ரிப்போர்ட்டின் படி இந்தியாவில் 10% ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து உமனாக இருக்காங்க. இதோட ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 174 அவுட் ஆஃப் 181. அதே மாதிரி செவன்த் நியூஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு ஸ்ட்ரிப் அப்படின்ற மெத்தடாலஜியை ஆர்பிஐ அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எயித்து நியூஸ் என்ன அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டீம் வந்து ஐசிசி வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. நைன்த் நியூஸ் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஜெர்மனியில் கண்டக்ட் பண்ணதில் இந்தியா 3rd பொசிஷன் வந்திருக்காங்க வித் 4 மெடல்ஸ். 10th நியூஸ் என்னன்னா, ஆந்திர பிரதேஷ் வந்து தலிக்கி வந்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு 15,000 per year கொடுக்குற ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். See you tomorrow guys. Bye.